தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரமான கிரைமை கண்டுபிடிச்சது ஒரு டிவி ஷோனாலன்னு தெரியுமா? 2012 சொல்வதெல்லாம் உண்மைங்கிற ஒரு பாப்புலரான டிவி ஷோவில் ஒரு ஃபேமிலி வராங்க. முருகன்கிறவருக்கும் அவரோட பொண்ணு பார்கவிக்கும் ஃபேமிலியில் பிரச்சனைன்னு வந்தாங்க. இந்த டிபேட் போயிட்டுருக்க பார்கவி ரொம்பவே எமோஷ்னலாக பிரேக் ஆகி அவங்க அப்பாவை பற்றி ஒரு கொடூரமான விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2008 முருகனுக்கு தெரிஞ்ச 2 லவ்வர்ஸ் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னு ஓடி போகிறதுக்கு முருகன் கிட்ட ஹெல்ப் கிட்ட வந்தாங்க. முருகனும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே தங்க வச்சார். ஓடி வந்த அந்த லவ்வர்ஸ் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி தனியாக தான் இருக்கணும்னு நிறைய பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் முருகனும் அவரோட ஒய்ஃபும் அந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஓடி வந்த அந்த 2 பேர்த்தையுமே கழுத்தை நெரிச்சு கொள்கிறாங்க. அவங்களோட டெட் பாடிஸையுமே முருகனோட வீட்டுக்கு பின்னாடி புதைக்கிறாங்க. இந்த எபிசோடு ஏர் ஆனதுக்கப்புறம் முருகனோட வீட்டுக்கு பின்னாடி போலீஸ் போய் தோண்டி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு 2 டெட் பாடிஸ் கிடைக்குது.